ओम नमो भगवते वासुदेवाय धन्वंतरे अमृतकलशकस्ताय त्रैलोक्यनाथाय श्री महाविष्णवे நம. காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திரராசி நிலராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு 27 தேவ நட்சத்திரங்கள் வருவது நான்காவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் உச்ச வீடாகவும் சுக்கிர பகவான் உச்ச வீடாகவும் சுக்கிர பகவான் ஆட்சி வீடாகவும் பெண் இன்பத்தை கொண்ட ராசி, சுகோபோகங்களை அதிகரிக்கும் ராசி. காலபுருஷனுக்கு 2 என்ற சொல் தனம், குடும்பம், வாக்கு, பணத்தை அதிகம் அள்ளித்தரக்கூடியது. முகபசியத்தை பற்றி குறிப்பிடும் ராசி இந்த ஸ்திர ராசி என்று அழைக்கப்படும் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியின் இந்த ரோகிணி நட்சத்திர பொதுவான குணங்கள், இவர்கள் தண்ணீர் அதிகம் குடிப்பவர்களாக இருப்பார்கள், பிறர் சொல்லை கேட்பவர்கள், கல்விமான், அரசபோக ராஜபோக வாழ்க்கை வாழ்வும் ராஜயோகம் உடையவராக இருப்பார்கள். அன்னதானம் செய்யும் செல்வச்சீமானாயும் இரும்பு வியாபாரம் செய்வர்களாக இருப்பார்கள். நெய், பால் போன்றவற்றில் விருப்பமுடையவர்கள். கண்கள் பருத்தும் இருபுருவங்கள் சிறுதலில் நெருங்கியவனாய் உள்ளவன். வஞ்சகம், பொய்ச்சாட்சி சொல்லாதவன். உள்ளங்கால் வலிமை உடையவன் அமர்ந்து பெருமிதமான நடையை உடையவனாய் இருப்பான். மேலும் சிற்றின்ப பிரியனாய் இருப்பான். உடல் ஒளி போன்றவற்றை பெற்றவன் யதார்த்தவாதியாய் இருப்பான். பிறர் பொருள் பிறர் மனைவியை விரும்பாதவன். சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைப்பிடிப்பவன். இனிமையாக பேசுபவன். திடப்புத்தி உடையவன். நல்ல அழகுடையவன். ஆடம்பர பிரியராகவும் அழகாக கவர்ச்சியாகவும் காந்த கண்களுடைய இனிமையாய் பேசும் மிகவும் கவர்ச்சிகரமான தோற்றத்தை பெற்றவனாய் இருப்பான். இவருடைய நட்சத்திர அதிதேவதை என்று சொல்லும்போது பிரம்மாவை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரோகிணி 1, 2, 3, 4 ரிஷபராசியில் வருகின்றது. கிருஷ்ணர் இந்த நட்சத்திர பிறந்தவரார் என்பதை இவர் உண்மையை பேசும் பராகரியாகவும் பிற ஒரு மேலே என்றும் இரக்கம் காட்டும் நல்ல உள்ளம் படைத்தவராக இருக்கின்றார். இவர் சந்திரனின் கர்மாவை இப்பிறவில் அனுபவிக்க பிறந்தவர். அதனால் இவர்கள் பௌர்ணமி விரதம் இருப்பதும், பௌர்ணமியை நோக்கி சந்திர பகவானை வழிபடுவதும், மௌன விரதம் இருப்பதும், நீர் வழிபாடு பண்ணுவதும், சோமநாத சந்திர ஆலயம் சென்று திங்களூர் சென்று சந்திரனை வழிபடுவதும் யோகத்தை கொடுக்கும். மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை கொடுக்கும். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல் திருமணம் செய்வதில் கவர்ச்சியான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தெய்வ காளி வழிபாடு செய்வது யோகத்தை கொடுக்கும். இப்படி அதிர்ஷ்ட சிம்பளை என்று பார்க்கும்போது தேர் எடுத்துக்கொள்ளலாம். ரத சப்தமி வருடம் வரும் நாளில் அன்று அடிமட்டத்திற்கு கீழ் உதவிற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அன்றைய நாள் யோக நாளாக மாறும். அதாவது மாட்டு தொழுவம் சென்று வைகாசி நட்சத்திரம் வரும். அந்த ரோகிணி நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் வரும். அந்த ரோகிணி நட்சத்திரனாலே மாட்டுத் தொழுவம் சென்று மாட்டுத் தொழுவத்தில் நீங்கள் உதவி செய்யலாம். அல்லது மாட்டுத் தொழுவை கொட்டை ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அமைத்து கொடுக்கலாம். அப்படி செய்யும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவோட உங்களுக்கு நன்கு யோகம் உள்ள மிகவும் தனயோகத்தை கொடுக்க மிகவும் உங்களுக்கு ஆயத்தமாக இருப்பார். மேலும் குடும்பத்தோடு நீங்கள் சென்று குடும்பமாக கோயில் குளங்களுக்கும் பல இடங்களுக்கு சுற்றுலாத்தலங்களும் சென்று செலவு பண்ணி வரும் பொழுது ஸ்பெண்ட் செய்வதால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும். மேலும் புதன்கிழமை தோறும் திருநங்கைகளுக்கு பணபதி செய்யலாம், பொருளுதவி செய்யலாம், ஆடை தானம் செய்யலாம். இதனால் உங்களுக்கு யோகம் விருத்தியாகும். மேலும் சின்ன வயதுள்ள குழந்தைகளுக்கு 5 வயதுள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கல்வி செலவு எதுக்கலாம், அவர்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கலாம். யோகம் இன்னும் உங்களுக்கு விருத்தியாகும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட பறவை என்று சொல்லும் பொழுது ஆந்தையை நீங்கள் வழிபடலாம். ஆந்தை படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம். அல்லது ஆந்தையை உங்களுடைய மொபைல் ஃபோனில் டிபியாக வைத்திருக்கும் பொழுது யோகம் விருத்தியாகும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட பறவையான நாகம் அதிர்ஷ்ட மிருகமாக நாகம் வருகின்றது. ஆண் நாகம் பாம்பை மோதிரமாக நீங்கள் அடித்துக்கொள்ளலாம். அல்லது ஆண் நாகத்தை அடிக்கடி பார்க்கலாம். டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பாம்பை பார்த்து வரும் பொழுது உங்களுக்கு யோகம் இன்னும் விருத்தியாகும். மேலும் அதிர்ஷ்ட மரம் என்று சொல்லும் பொழுது நாவல் மரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாவல் மரத்தை வீட்டில் வளர்க்கலாம். நாவல் பழத்தை தின்னு வரலாம். நாவல் பழத்தையும் நீங்கள் மற்றவருக்கு கொடுத்து வரலாம். அதனால் யோகம் உங்களுக்கு விருத்தியாகும்.
அதிர்ஷ்ட உணவு என்று சொல்லும்பொழுது தயிர் சாதத்தை நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கும் தானம் செய்யலாம். பஞ்சபதி நிலம் என்பதால் நீங்கள் அங்க பிரச்சனை கோயிலுக்கு சென்று செய்யலாம், அடி பிரச்சனை செய்யலாம். இதனால் உங்களுக்கு யோகம் இன்னும் விருத்தியாகும். உங்களுடைய இப்போவுமே அதிர்ஷ்ட கலர் வர்ணமாக உங்களுடைய வாகனம், உங்களுடைய ட்ரெஸ்ஸுகளை ஒயிட் வெள்ளை கலரை வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் என்ன விருத்தியாகக்கூடிய ராஜ யோகம் ஏற்படும். தெய்வங்களுக்கு கிறிஸ்தவருக்கு நீங்கள் பெருமாளுக்கு படைக்கும்பொழுது பாரிஜாதம் பவளமல்லி மலரை வழிபட்டு வரும்பொழுது யோகம் இன்னும் உங்களுக்கு விருத்தியாகும். வடவருமலை அதிர்ஷ்ட கோவில் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் அருகுள்ள ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை ஓ நமோ நாராயணா என்று சொல்லி வழிபட்டு வரலாம். அதேபோல் திருவாரூர் அருகுள்ள குடவாசல் அருகில் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் திருக்கண்ணமங்கையில் இருப்பவரையும் வழிபட்டு வரும்பொழுது யோகம் விருத்தியடைந்து இப்பெருமாள் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி மிகவும் ராஜ யோக பதவி, ராஜாங்க பதவிகளை இப்பிறவில் கொடுப்பார். உங்களுக்கான அதிர்ஷ்ட சித்தர் என்று பார்க்கும் பொழுது வான்மீக சித்தரை பிடித்து கொள்ளலாம். இந்த வான்மீக சித்தர்களில் மிகவும் சூட்சம ரகசியம் அறிந்தவர் இவர். எட்டுக்குடியில் உள்ள முருகர் திருத்தலம் திருவையாறிலும் இருப்பதாக ஐதீகம் சொல்லுகிறது. நீங்கள் எட்டுக்குடி முருகர் ஆலயம் சென்று இந்த வான்மீக சித்தரை வழிபட்டு அவர்களுடைய திருமந்திரத்தை 21 முறை அங்கு சென்று சொல்லி வழிபட்டு வரலாம். இல்லை தினந்தோறும் வீட்டில் சொல்லி உங்கள் அடுத்த நிலை வாழ்வில் உயர்ந்து கொள்ளலாம். இதோ அவருக்கான மந்திரம். ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஸ்ரீ வான்மீகரே நமக. ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஸ்ரீ வான்மீகரே நமக என்ற வெற்றி திருமந்திரத்தை இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் 21 முறை சொல்லி இதை நீங்கள் பாட்டாக பாடி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கோடீஸ்வர தனயோகம் கிடைத்து இப்பிறவில் நீங்கள் ராஜாவாய் வருவது நிதர்சனமான உண்மை.